தமிழன் ஒருதன் இப்போ நாங்கள் அர்ஜுனாண்டு பார்க்காமல் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாண்டு பார்க்காமல் தமிழன் ஒருதனுக்கு பாராளுமன்றத்தில் தடை விதிக்கப்பட்டிருக்கு சொன்னால் அது எங்களோட தமிழ் அரசியல் கட்சிகள் ஏன் மௌனம் சாதித்தது? சில கட்சிகளை தாக்கி கதைச்சது உண்மையின்படி அது சரியானத்தான் கதைச்சது, பிள்ளையண்டு இல்லை. அர்ஜுனா கதைச்சது பிள்ளையண்டு இல்லை. பொம்முகளை பற்றி பாராளுமன்றத்தில் கதைச்சது அர்ஜுனால சரியான பிள்ளை. ஆனால் என்னத்துக்கு தடை வச்சது? எங்களோட மக்கள் இந்த தமிழ் மக்கள் இந்த பிரச்சனையை கதைக்க வழிக்கிட்டு தான் தடை வச்சது. அவனுக்கு மூளை லூசு மனநோய் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும். ஏன்னு சொன்னால் பிரச்சனையை கதைக்கிறவங்க எல்லாரையும் அப்படித்தானே சொல்லி கொண்டிருக்கிறேன். காலாமே அரசாங்கத்துக்கு முட்டு கொடுத்தாங்க. போர்க்குற்ற விசாரணைக்கு நாடுகள் கேட்கல, அதுக்கு நீங்கள் 2 வருஷம் ஒத்து கொடுத்து பெட்டி படிக்க கோடி காசுகள் பணங்களை வேண்டிட்டீங்க. அவர் யாராக இருந்தாலும் அவர் ஜனாதிபதி என்ற ரீதியிலே மரியாதையை கொடுக்குறான். அதுதான் அங்கே நடந்த தவறை விட்டுட்டு அவர் ஜனாதிபதி வந்தார் மற்றும் வெள்ளெடுத்துற மண் ஒரு தரம் துணையில் நான் தான் தொண்டர்கள் வீரவாப்பா எல்லாம் பேச வேண்டாம். இன்றைக்கு வந்திருந்து கொண்டு பசுத்தோல் போத்த புலி மாறி நான் தமிழ் மக்களுக்காக இருக்கிறேன். இன்றைக்கு பாராளுமன்றத்திலே அர்ஜுனா அந்த கதைக்கு செய்யாத உங்க மாவட்டத்தில் உண்டே வச்சிரட்டு சொன்னவர். நீ எங்கட மாவட்டத்துக்கு வார, எங்கட மாவட்டத்து பிரச்சனைக்கு நீங்கள் மூக்கல் நுழைக்கிறீர்கள். தமிழியல் மேரி தமிழியல் கத்தி தொண்டைகளுக்கு சாகர் பேர் தரண்ட மேரி அவர் கதை கொண்டு விட்டுருந்தார். அது யார் சாகர சொல்லி இனிமேல் வேறு தேர்தல் தெரியும். இப்போ இன்றைக்கு பேசும் பொருளாக போய்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அர்ஜுனா பார்லிமெண்ட்டில் பேச முடியாது, தடை விதிக்கப்பட்டிருக்கு. அந்த தடை ஏன் விதிக்கப்பட்டன்னு சொன்னால் தமிழ் மக்கள் இந்த பிரச்சனையை எடுத்து கதைச்சு அது பெரிய ஒரு பூதாகாரமாக வந்த நிலைமையில் தான் இன்றைக்கு அர்ஜுனாவுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு தமிழன் ஒருதன் இப்போ நாங்கள் அர்ஜுனாண்டு பார்க்காமல் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாண்டு பார்க்காமல் தமிழன் ஒருதனுக்கு பாராளுமன்றத்தில் தடை விதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அது எங்களோட தமிழ் அரசியல் கட்சிகள் ஏன் மௌனம் சாதித்தவை? உண்மையின்படி ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினருக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரைக்கும் எல்லா பாராளுமன்ற உறுப்பினரும் குரல் கொடுக்கணும், கட்டாயமாக குரல் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் எல்லாரும் வெளிநடப்பு செய்யணும். உண்மையின்படி அதுதான் ஒரு செய்ய வேண்டிய விஷயம். அதை விட்டுட்டு ஒரு சிலர் என்னென்னு சொன்னால் அர்ஜுனா சில கட்சிகளை தாக்கி கதைச்சது உண்மையின்படி அது சரியானத்தான் கதைச்சது, பிள்ளையண்டு இல்லை. அர்ஜுனா கதைச்சது பிள்ளையண்டு இல்லை. அவர்கள் தங்களுக்கு சாதத்தை பயன்படுத்தி கொண்டு அர்ஜுனாக்காக ஒரு சிலர் அர்ஜுனாக்காக கதைச்சிருக்கலாம். அது சுயநலமாக இவங்கள் போலி அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். போலி அரசியல்வாதிகள் போலி அரசியலை நடத்தி கொண்டு இவ்வளவு காலமும் அரசாங்கத்துக்கு முட்டு கொடுத்து கொண்டு இன்றைக்கு அர்ஜுனா இப்போ இன்றைக்கு பாராளுமன்றத்தில் இப்படியெல்லாம் கதைக்க வலிக்கிட்ட அப்புறம் தான் ஒரு சிலர் ஆதரவினேன். அப்போ இன்றையின்படி உண்மை அர்ஜுனாவாக இருக்கலாம், அது யாராக இருக்கலாம். இன்றைக்கு ஒரு பாராளுமன்றத்தில் ஒருத்தருக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறதுனா ஒட்டுமொத்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரும் கதைக்கணும். அதை விட்டுட்டு கதைச்சி உடனடியாக இல்லாட்டி வெளியேறணும். உண்மையின்படி அதுதான் செய்ய வேண்டிய வேலை. அதை விட்டுட்டு உண்மையின்படி அவர் அப்படி கதைச்சா இவர் அது அர்ஜுனால பிள்ளை தான். பொம்பளை பற்றி பாராளுமன்றத்தில் கதைச்சது அர்ஜுனால சரியான பிள்ளை. ஆனால் என்னத்துக்கு தடை வச்சது? எங்களோட மக்கள் இந்த தமிழ் மக்கள் இந்த பிரச்சனையை கதைக்க வழிக்கிட்டு தான் தடை வச்சது. அவனுக்கு மூளை லூசு மனநோய் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும். ஏன்னு சொன்னால் பிரச்சனையை கதைக்கிறவன் எல்லாரையும் அப்படித்தானே சொல்லி கொண்டிருக்கிறேன். மூளை லூசு அவன் மனநோய் பிடிச்சவன் சொல்லி முட்டு கொடுக்குறவன் எல்லாம் நல்லவன், தமிழற்ற பிரச்சனை எடுத்து காய்ச்ச உடனே மனநோயாளி. அப்போ அதுக்கு எங்கள் இந்த தமிழ் அரசியல்வாதிகள் பாராளுமன்றத்தில் இருக்கிற தமிழ் அரசியல்வாதிகள் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக குரல் கொடுக்கணும். அப்படி இல்லாட்டி ஒட்டுமொத்தமாக வெளிநடப்பு செய்யணும். அப்போ அதை விட்டுட்டு ஒரு சிலர் தங்களை இந்த ஆதாயத்துக்கு பயன்படுத்தி கதைக்கக்கூடாது. ஏன்னு சொல்லி அர்ஜுனா வேறு விதமாக கதைச்சு அடுத்தா நான் ஒரு சிலர் இப்போ அர்ஜுனா கோயிலை கதைச்சிருக்கிறேன். இவ்வளோ காலமே அரசாங்கத்துக்கு முட்டு கொடுத்தாங்க. போர்க்குற்ற விசாரணைக்கு நாடுகள் கேட்கல, அதுக்கு நீங்கள் 2 வருஷம் ஒத்து கொடுத்து பெட்டி படியாக கோடி காசுகள் பணங்களை வேண்டினீங்க. பார்களை வேண்டி பார்களுக்கு செயல் கொடுத்த நீங்கள், பெட்ரோல் சைடு கட்டு நீங்கள், கூல் பார் வச்சிருக்கிறவனும் காணிகள் அரசாங்க காணிகளை 250-300 ஏக்கரில் தங்கள் இந்த பேரில் வட்டா போட்டவனும் அடுத்தது பூட் சிட்டி வச்சிருக்கிறவனும் இதைத்தான் செய்தவங்க. இந்த அரசியல்வாதிகள் இதைத்தான் செய்தவங்க. அரசாங்கத்துக்கு முட்டு கொடுத்து அரசாங்கத்தில் வேண்டி இதைத்தான் செய்தவங்க. இன்றைக்கு அர்ஜுனா ஒரு நாள் பாராளுமன்றத்தில் கதைக்க வலிக்கிட்டோனால் எல்லாரும் இப்போ இன்றைக்கு ஒரு சிலர் ஆதரவு வைக்கிறேன். இதே கதையை வேலைக்கு எல்லாரும் கதைச்சிருக்கலாம். அதே மாதிரி தான் இன்றைக்கு எங்கள் இந்த கடத்தொழில் அமைச்சர், கடலண்டா என்னென்று தெரியாத ஒரு அமைச்சர் இன்றைக்கு வல்வெட்டுத்துறையில் ஜனாதிபதி போனவராம், தொட்டுட்டாராம், வல்வெட்டுத்துறையில் மிதிச்சவராம்னு சொன்னார். அங்கே வல்வெட்டுத்துறை மக்கள் வரவேற்கல. வல்வெட்டுத்துறையில் மக்கள் வாங்கன்னு சொல்லி கம்பளம் பிரிச்சு வரவேற்கல. இவையா கொட்டகையை போட்டுச்சுனேன், இந்தியாக்கள் கொட்டகையை போட்டுச்சுனேன் வந்துனேன். ஆனால் வந்த ஜனாதிபதியை வரவேற்கணும் பண்ணுறதுக்கு இருந்தால் அங்கே நிறுவனம் வச்சு வரவேற்கப்பட்டது தவறா. ஆனால் வல்வெட்டுத்துறை மக்களாலே அழைச்சி அங்கே வரவேற்கப்பட இல்லை. அங்கே வந்ததும் கூட்டத்துக்கு வந்ததும் உண்மையின்படி வெளியாக்கள் எல்லாரும் பஸ் வழி ஏற்றி கொண்டு திறக்கப்பட்டாக்கள். அங்கே கூட்டத்துக்கு வந்தது 100% வெளியாக்கள். ஒரு 10% ஆக்களும் வல்வெட்டுத்துறை ஆக்கள் இல்லை. அவங்க வல்வெட்டுத்துறை மக்கள் வரவேற்கவும் இல்லை. இவர்களாக இவற்றை ஆக்களாக தான் உதயசூரியன் கடற்கரையில் கொட்டகை போட்டு ஜனாதிபதி பேசிட்டு போனவர்.
நீங்கள் இடம் கிடந்தாலும் எங்கேயும் கொட்டையை போடலாம், எங்கேயும் பெறலாம், எங்கேயும் பேசலாம். ஜனாதிபதி வாரான்னு சொன்னால் ஜனாதிபதிக்குரிய மரியாதையை கொடுக்குறது அந்த ஏரியா மக்கள். அது யாராக இருந்தாலும் அவர் ஜனாதிபதி என்ற ரீதியில் ஒரு மரியாதையை கொடுக்கலாம். அதுதான் அங்கே நடந்த தவறை விட்டுட்டு அவர் ஜனாதிபதி வந்தார் மற்றும் வெள்ளெடுத்துற மண் ஒரு தரம் துடையில் நான் தான் தொட்டுறேன்னு சொல்லி இந்த வீரவாப்பை எல்லாம் இங்கே பேச வேண்டாம். இன்றைக்கு யுத்தம் நடந்து கொண்டு கேட்கல, இன்றைக்கு விமானங்கள் குண்டு போட்டு பொதுமக்கள் கொத்தா செய்து கொண்டு கேட்கல. இதே அமைச்சர் தான் சொன்னவர் அங்கே சத்ததெல்லாம் புலிகள் பொதுமக்கள் சாகையில் என்று. இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு எதிரான முறையில் போராட்டங்களை நடத்துறீங்க. இந்த போராட்டம் இந்த படங்கள் இப்போ உங்கள் வாட்ஸ்அப்பில் எடுத்து பாருங்க, வாட்ஸ்அப்பில் போய்கொண்டே இருக்குது. அதில் ரவுண்டும் போட்டு காட்டுறாங்க, வேற்ற படத்தை ரவுண்டும் போட்டு காட்டுறாங்க. அப்படியாக ஒரு அமைச்சர் வந்திருந்து இப்போ வந்திருந்து கொண்டு பசுத்தோல் போத்த புலி மாறி நான் தமிழ் மக்களுக்காக கேட்குறேன். இன்றைக்கு பாராளுமன்றத்திலே அர்ஜுனா அந்த கதைக்கு சரியாக செய்யலாம் உன்ற மாவட்டத்தில் கொண்டே வச்சிரண்டு சொன்னவர். பிறகு நீ எங்கட மாவட்டத்துக்கு வர, எங்கட மாவட்டத்து பிரச்சனைக்கு நீங்கள் மூக்கல் நுழைக்கிறீர்கள். பட் அர்ஜுனா பாராளுமன்றத்தில் கதைக்கு அதை கொண்டு உண்ட மாவட்டத்தில் வையன்று சொன்ன அமைச்சர் பிறப்பா எங்கட மாவட்டத்துக்கு வாரியால். அர்ஜுனா வந்து எங்கட மாவட்டத்தை இரண்டாலும் வைக்கட்டேன். பசுத்தோல் புலிகள் மாதிரி நாங்கள் நல்லவர்ன்ற மாதிரி வேடம் போடுறீர்கள். இன்றைக்கு தெரிஞ்சோ தெரியாமலும் எங்கட மக்கள் விட்ட பிள்ளை. அவர் ஒருத்தர் பேசுகிறார், கிணத்து தவளையல் மாதிரி தவளையல் கத்தி தொண்டை கிழிஞ்சு சாகரண்ட பேர் தரண்ட மாதிரி அவர் ஒரு கதை கொண்டு விட்டுருந்தார். அது யார் சாகர சொன்னில் இனிமேல் வரும் தேர்தலில் தெரியும். எங்களந்த மக்கள் இன்றைய வரை இன்னும் புரிஞ்சு கொள்ளையில். அவை ஒருத்தர் வந்து எம்பிபிக்கு தாங்கள் உதவி செய்தாங்க, நாங்கள்லாம் தூக்கி விட்டுறாங்க, நாங்கள்லாம் இவைகளை கொண்டு வந்து நாங்கள் யாழ்ப்பாணத்தில் 3 பேரையும் கொண்டு வந்தான்னு சொல்லி இன்றைக்கு கத்தி கொண்டு இருக்கார். வெளிநாட்டிலேருந்து அவர் கத்துறார் போல கிடக்கிறவர். எல்லாரும் வந்து அரசாங்கத்துக்கு முண்டு கொடுக்குறாங்களா தானே கிடக்கு. தமிழ் மக்கள் ஒன்று சேரணும், தமிழ் மக்கள் இந்த பிரச்சனை தீரணும், தமிழ் மக்களை ஒன்றிணைக்கணும்னு சொல்லி யார் சிந்திக்கிறான், யார் செயல்படுறான்? சரி, முதல் இருந்த அரசியல்வாதிகள் தான் அரசாங்கத்துக்கு முண்டு கொடுத்தாங்க, தாங்கள் கலவி குடிச்சு பிழைக்கணும்னு சொல்லி பிழைச்சாங்க. இப்போ தன்னும் சரி, இனிமேல் தன்னும் எல்லாரையும் ஒன்று நினைச்சு ஒன்று உறுப்பினர்கள் வந்து தமிழ் மக்களுக்கு பிரச்சனையை தீர்க்கணும்னு சொல்லி எவன் அதை சிந்திக்கிறான்?